இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 46 முடிய. இயேசு கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். அன்பானவர்களே, இதில் மிக முக்கியமானது என்ன? மறைந்திருந்த புதையல் இருந்த நிலத்தை தனக்கு உள்ளதெல்லாம் விற்று அதை வாங்குகிறார். ஒரு மனிதன் இயேசுவின் வழியாகத்தான் உண்மையான மீட்பு என்பதை உணர்ந்து விட்டால் அதற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராகி விடுகிறான். எவ்வளவு தியாகமும் செய்கிறான். உடல் வருத்தங்களை பொருட்படுத்த மாட்டான். உள்ளத்து நெருக்கடிகளை பொருட்படுத்த மாட்டான். அதற்காக தன்னுடைய உடைமைகள் எல்லாம் இழப்பதை கூட பொருட்படுத்த மாட்டான். காரணம் என்ன? இவைகள் அனைத்தையும் விட அந்த நல் முத்து விலை உயர்ந்தது. அந்த புதையல் விலை உயர்ந்தது. தனக்கு உள்ளது அனைத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்குகிறான். தனக்கு உள்ள அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் சரண்டர் செய்துவிட்டு இயேசுவை பற்றி கொள்ளுகிறான். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்ன? இந்த உலக ஆதாயங்கள் அல்ல, இந்த உலகை படைத்த கடவுள் இருக்கின்ற அந்த விண்ணரசை பெற்றுக்கொள்வது, நிலை வாழ்வில் பங்கெடுப்பது. நிலை வாழ்வில் பங்கெடுப்பது. நாம் சிறு துன்பங்கள் வரும் பொழுது கூட கோவிலுக்கு போறதை நிறுத்திடுறோம், ஜபமாலை சொல்றதை நிறுத்திடுறோம், குடும்ப ஜபத்தை அல்லது தனி ஜபத்தை நற்கருணை முன்னால் இருப்பதை நிறுத்தி விடுகிறோம். சிறு பிரச்சனைகள் வரும் பொழுதே அப்படியெல்லாம் நம்முடைய ஜப வாழ்வு குன்றி போய் விடுகிறது. காரணம் என்ன? நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. இயேசு என்ற அந்த மாபரனுடைய மகன் நம்முடைய மீட்புக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இரத்தம் சிந்தியாகிலும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நம்மில் வர வேண்டும். அன்பு நிறைந்த இவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்வில் முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள். எதை உடுப்பது, எப்படி வாழ்வது, எதை உண்பது பற்றியெல்லாம் மிகுந்த கவலை கொள்ள வேண்டாம். அரசை தேடினால், கடவுளுடைய அரசை தேடினால் இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இயேசுவினுடைய போதனையின்படி, ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் முதல் முக்கியத்துவத்தை, முதன்மையை எப்பொழுதும் உம்முடைய அன்புக்கு, உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, உம்முடைய விழுமியங்களின்படி வாழ்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற தாராள இதயத்தை எங்களுக்கு தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.